வணக்கம். 60 days ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ்ல டே 26ல இருக்கிறோம். இன்னைக்கும் கொஸ்டின் வேர்ட் வச்சு தான் பார்க்க போறோம். டெய்லி கான்வர்சேஷன்ல which, how long, how much, how many, how இதெல்லாம் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்க போறோம். தென் டெய்லி யூஸ் சென்டென்சஸ் as usual. ஓகேங்களா? verb form பத்தி ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. கண்டிப்பா அதை நாளைக்கு போஸ்ட் பண்றேன். சென்டென்ஸ் ஃபார்மேஷன்லாம் கொண்டு வந்துடலாம். சரிங்களா? வணக்கம். வெல்கம் டு குரு கிராமர் மாஸ்டர். ஐ ஆம் திரவிதா. சேனலுக்கு புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நமக்கு இன்னைக்குள்ள லெசனுக்கு ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய கொஸ்டின் வேர்டு விச். விச்சோட மீனிங் என்ன? எது, எந்த. ஓகேங்களா? இதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஐடென்டிஃபை பண்றதுக்கும் சூஸ் பண்றதுக்கும். ஓகேங்களா? நம்ம ஆப்ஷன் இருக்கும். இது உனக்கு எது வேணும் கேட்போம் இல்லையா, விச். ஓகேங்களா? சூஸ் பண்றதுக்கும் ஐடென்டிஃபை பண்றதுக்கும் விச் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா விச் நவுன் verb. which noun verb. ஓகேங்களா? இதுல நவுன் எது? புக். verb எது? is. கொஸ்டின் என்ன? which book is yours? எந்த புத்தகம் உங்களுடையது? ஐடென்டிஃபை பண்றதுக்கு யூஸ் ஆகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், which book do you want? எந்த புத்தகம் உங்களுக்கு வேண்டும்? ஓகேவா? which bus goes to the market? எந்த புத்தகம் உங்களுக்கு வேண்டும்ன்றது எந்தன்றதுல இதுல வருது. இங்க which bus goes to the market? எந்த பஸ் மார்க்கெட்டுக்கு போகும்? ஓகேங்களா? which bus goes to the market? which color do you like? என்ன கலர் உங்களுக்கு பிடிக்கும்? எந்த கலர் உங்களுக்கு பிடிக்கும்? which subject is your favorite? உங்களுக்கு ஃபேவரட்டான சப்ஜெக்ட் எது? புரியுதுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் வேர்டு how. howனா என்ன? எப்படி. ஓகேங்களா? இதுக்கு எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா about manner or way. ஓகேவா? ஃபார்முலா என்ன அப்படின்னா how auxiliary verb subject main verb. how auxiliary verb subject main verb. எக்ஸாம்பிள் பாருங்க. how did it happen? கொஞ்சம் பொறுத்துக்கணும், வேற வழி கிடையாது. how did it happen? howன்றது question word, didன்றது auxiliary, itன்றது subject, happen அப்படின்றது main verb. how did it happen? இதே மாதிரி நீங்களும் கொஸ்டின் உருவாக்கி பழகணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா how are you? நீ எப்படி இருக்க? எப்படி. ஓகேங்களா? how was your day? உன்னுடைய நாள் எப்படி இருந்தது? how was your day? how do you do this? நீ இதை எப்படி செய்த? how do you do this? ஓகேங்களா? சரிதானே? அப்ப how எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியுதா? நம்ம நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய கொஸ்டின் வேர்டு how much. how much அப்படின்னா தமிழ்ல என்ன? எவ்வளவு. அன்கவுண்டபிளுக்கு யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? மணி, மில்க், டைம், ரைஸ், வாட்டர். மணி ஒரு யூனிட்டா தான் சொல்லுவோம், ஒரு அழகா தான் சொல்லுவோம். சரிங்களா? எவ்வளவு பணம் தேவைன்னா தவிர எத்தனை பணம் தேவைன்னு கேட்க மாட்டோம். சரிங்களா? இப்ப டு ஆஸ்க் அபவுட் அன்கவுண்டபிள் குவான்டிட்டி, பிரைஸ். இப்ப ஃபார்முலா என்ன அப்படின்னா how much noun verb. இதோட ஃபார்முலா என்ன? how much போடணும் கொஸ்டின் வேர்டு, அடுத்தது noun வரணும், then verb. ஓகேங்களா? சரி, எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா how much money do you need? உனக்கு எவ்வளவு பணம் தேவை? how much noun money, doன்றது verb. ஓகேங்களா? how much money do you need? அடுத்தது how much money do you have? அண்ட் எவ்வளவு பணம் இருக்கு? how much milk is left? எவ்வளவு பால் போயிட்டு வேஸ்ட் ஆயிட்டு அப்படின்னு கொட்டியிருப்போம் எதையாவது. how much milk is left? ஓகேவா? how much time do we need? ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருப்போம், நமக்கு எவ்வளவு டைம் வேணும்னு தான் கேட்போம். எவ்வளவு டைம் வேணும் நமக்கு தேவைப்படுதுன்னு கேட்போம் இல்லையா? how much time do we need? ஓகேங்களா? how much water do you drink daily? நீ எவ்வளவு தண்ணி டெய்லி குடிக்கிற? ஓகேங்களா? அப்ப how much ஓட யூஸ் தெரிஞ்சுதா? how much எதுக்கு யூஸ் பண்றோம்? uncountable. uncountable என்ன? எண்ண முடியாது. அதோட ஃபார்முலா என்னது? how much noun verb. ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? சரி, நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய கொஸ்டின் வேர்டு how many. how many தமிழ் மீனிங் என்ன? எத்தனை. அப்போ எத்தனைனா கவுண்டபிள் நவுன். ஓகேங்களா? என்ன இதெல்லாம் எண்ண முடியுமோ அதுக்குதான் நம்ம how many யூஸ் பண்ணோம். அப்போ கவுண்டபிள் குவான்டிட்டிக்கு தான் என்னது? how many. ஓகேங்களா? இதோட ஃபார்முலா என்ன? how many plural noun verb. ஃபார்முலா how many plural noun verb. இப்போ how manyனா மீனிங் என்ன? எத்தனை. கவுண்டபிள் நவுனுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். how manyக்கு அப்புறம் plural noun தான் வரணுமே தவிர singular noun வரக்கூடாது. how many students are in the class? இந்த கிளாஸ்ல எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறார்கள்? ஓகேங்களா? how many pens are
in your bag. உன்னோட பேக்ல எத்தனை பேனாக்கள் இருக்கிறதுன்னு தான் கேட்கணும். ஓகேங்களா? How many students are in the class? How many apples do you want? உனக்கு எத்தனை ஆப்பிள்கள் தேவை? How many apples do you want? How many questions did you answer? நீ எத்தனை கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுவ? ஆன்சர் பண்ணுன. How many questions did you answer? ஓகேங்களா? புரியுதுங்களா? சரி, அப்ப how manyனா என்ன? எத்தனை. எங்க how manyக்கு அப்புறம் என்ன வரணும்? plural noun தான் வரணுமே தவிர singular noun வரக்கூடாது. ஓகேவா? சரி. நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய கொஸ்டின் வேர்ட் என்ன அப்படின்னா how long. how long எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா டியூரேஷன், டைம் பீரியடுக்கு நம்ம how long யூஸ் பண்றோம். சரிங்களா? இப்ப how long ஓட இது என்ன கொஸ்டின் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா how long, ஆக்சிலரி verb, subject, main verb. இதோட மீனிங் என்ன அப்படின்னா எந்தெந்த மீனிங்ல இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா எவ்வளவு நேரம், எத்தனை நாள், எவ்வளவு காலம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு how long யூஸ் பண்ணிக்கலாம். how long will you stay here? நீங்க எவ்வளவு நாள் இங்க தங்க போறீங்க அப்படின்னு கேக்குறதுக்கு how long will you stay here? how long question word. will வந்து auxiliary verb, you வந்து subject, stay அப்படின்றது verb here. ஓகேங்களா? புரியுதுங்களா? ஓகே. how long is this movie? இந்த மூவி எவ்வளவு படம் பார்க்க போவோம், எவ்வளவு நேரம் இந்த மூவி போகும்னு கேட்போம் இல்லையா? இவ்வளவு இப்ப நீங்க வீடியோ எவ்வளவு நேரம் போகும்னு கேட்பீங்களா? அவ்வளவுதான், அப்படிதான். how long is this movie? how long have you lived in this city? நீங்க இந்த சிட்டில எவ்வளவு நாள் வசிச்சிட்டு இருக்கிறீங்க? ஓகேங்களா? சரி. how long will it take finish the work? எவ்வளவு நேரம் இந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு ஆகும்? how long. அது டைம் டியூரேஷனை கேட்கறதுக்கு how long யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? புரியுதுங்களா? சரி. நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய கொஸ்டின் வேர்ட் என்ன அப்படின்னா how far, எவ்வளவு தூரம். ஓகேங்களா? நீ எவ்வளவு தூரம் நடப்ப, ரயில்வே ஸ்டேஷன் எவ்வளவு தூரம், பஸ் ஸ்டாப் எவ்வளவு தூரம்னு கேட்கிறோம்ல, அதுக்குதான் how far. ஓகேங்களா? how far கொஸ்டின் ஃபார்முலா என்ன? how far auxiliary verb, subject, main verb. எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. how far auxiliary verb, subject, main verb. how far auxiliary verb is the school subject. இதுல auxiliary verb main verb is தான். ஓகேங்களா? பள்ளி எவ்வளவு தூரம் இருக்கிறது. ஓகேங்களா? how far is the school. புரியுதுங்களா? அப்ப how far எதுக்கு யூஸ் பண்றோம்? டிஸ்டன்ஸுக்கு. how far எதுக்கு யூஸ் பண்றோம்? டிஸ்டன்ஸ். how far is your school from here? உன் ஸ்கூல் இங்க இருந்து எவ்வளவு தூரம். how far is the railway station? இங்க இருந்து ரயில்வே ஸ்டேஷன் எவ்வளவு தூரம். how far can you run? நீ எவ்வளவு தூரம் ஓடுவ. how far is Chennai from நாகர்கோயில்? நாகர்கோயில இருந்து சென்னை தூரம் எவ்வளவு அப்படின்னு கேட்கறதுக்கு எதை யூஸ் பண்ணலாம்? நம்ம தூரத்தை கேட்கறதுக்கு how far யூஸ் பண்ணலாம். புரியுதுங்களா? இதே மாதிரி நீங்களும் சென்டென்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்துருவோமா? சரி. நம்ம நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது டெய்லி யூஸ் சென்டென்சஸ். ஓகேங்களா? which bag is yours? உன்னோட பேக் எது? which train goes to சென்னை? எந்த ட்ரெயின் சென்னைக்கு போகும்? which pen writes smoothly? எந்த பென் நல்ல நீட்டா ஸ்மூத்தா எழுதும்? which dress do you like? உனக்கு எந்த ட்ரெஸ் பிடிக்கும்? ஓகேங்களா? இதுக்கு ஆன்சர் ட்ரை பண்ணுங்களேன். which subject is easy for you? உனக்கு எந்த சப்ஜெக்ட் ஈஸியா வரும்? ஓகேங்களா? அடுத்தது how much sugar do you need? உனக்கு எவ்வளவு சுகர் வேணும்? நம்ம டீ காஃபி குடிச்சிட்டு இருக்கோம், எவ்வளவு சுகர் வேணும்னு கேட்போம்ல, how much sugar do you need? next, how much money is in your wallet? உன்னுடைய வாலெட்ல எவ்வளவு பைசா இருக்கு, எவ்வளவு மணி வச்சிருக்கிறேன்னு கேட்போம்ல. how much rice should I cook? நான் எவ்வளவு சாதம் சமைக்கட்டும், எத்தனை கப் அரிசி வைக்கட்டும்னு கேட்போம் இல்லையா? எவ்வளவு சாதம் சமைக்கட்டும் அப்படின்னு கேட்கறதுக்கு how much rice should I cook? next, how much time do we have? நமக்கு எவ்வளவு நேரம் என்ன இருக்கு அப்படின்னு கேட்குது. how much time do we have? how much water is in the bottle? பாட்டில் எவ்வளவு தண்ணி இருக்கு? ஓகேங்களா? ஈஸியா இருக்கா? ஈஸியா தான் இருக்கும். நெக்ஸ்ட், how many friends do you have? உனக்கு எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, எவ்வளவு இல்ல எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. how many friends do you have? how many books are on the table? டேபிள்ல எத்தனை புக் இருக்கு பாருங்க. எல்லாமே என்னதான், நமக்கு என்ன நவுன்னா வந்திருக்கு? ப்ளூரல் நவுன் தான். how many வந்தாவே ப்ளூரல் நவுன் தான். how many friends do you have? how many books are on the table? how many students came today? எத்தனை பேர் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. how many questions are in the test? எத்தனை கொஸ்டின் டெஸ்ட்ல வந்தது. how many chairs are in this room? இந்த ரூம்ல எத்தனை சேர்ஸ் இருக்கு. ஓகேவா? அடுத்தது how long
will you stay here? நீங்க எவ்வளவு நாள் இங்க தங்குவீங்க? ஏற்கனவே பார்த்ததுதான். ஓகேவா? How long is this road? இந்த ரோடு வந்து எவ்வளவு தூரமா இருக்கு? எவ்வளவு தூரம்? ஓகேங்களா? How long does it take to cook rice? எவ்வளவு நேரம் நம்ம ரைஸ் குக் பண்ண நேரம் ஆகும்? எவ்வளவு நேரம் ஆகும் ரைஸ் குக் பண்ண அப்படின்னு கேட்பல. How long does it take to cook rice? Next day, how long is the summer vacation? இந்த summer vacation எவ்வளவு நாள்? எத்தனை நாள்? ஓகேங்களா? Next, how long will the meeting last? ஓகேங்களா? How long will the meeting last? எவ்வளவு நேரம் ஆகும்? எவ்வளவு நேரம் முடியறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்பான்ல. எவ்வளவு தூரம் ஆகும்? எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்கறதுக்கு how long will the meeting last? புரியுதுங்களா? சரி, நெக்ஸ்ட் பார்த்துருவோமா? நெக்ஸ்ட் how far? How far is the bus stop? இங்க இருந்து பஸ் ஸ்டாப் எவ்வளவு தூரம்? How far is your village from here? ஓகேங்களா? இங்க இருந்து உங்க வில்லேஜ் எவ்வளவு தூரம்? How far is the park from your house? ஹவுஸ்ல இருந்து வீட்ல இருந்து பார்க் எவ்வளவு தூரம்? ஓகேங்களா? How far can you walk without rest? ரெஸ்ட் இல்லாம எவ்வளவு தூரம் நீ நடப்ப? ஓகேங்களா? How far is Delhi from Mumbai? மும்பைல இருந்து டெல்லி எவ்வளவு தூரம்? நெக்ஸ்ட் how is the weather? இன்னைக்கு வெதர் எப்படி இருக்கு? How do you feel? நீ எப்படி ஃபீல் பண்ற? How can I help you? நான் எப்படி உனக்கு ஹெல்ப் பண்ணட்டும்? How do you go there? நீ எப்படி அங்க போவ? How did it happen? இது எப்படி நடந்தது? ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? சரி, எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குதுங்களா? யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒரு கான்வர்சேஷன் பார்த்துருவோம். எல்லாமே which, how long, how much தான் வச்சு வரும். ஓகேங்களா? which book are you reading? என்ன புக் படிச்சிட்டு இருக்க? மீரா, this one it is an English story book. இது ஒரு இங்கிலீஷ் ஸ்டோரி புக்கை படிச்சிட்டு இருக்கேன். ராகுல், நைஸ். how much did it cost? இது எவ்வளவு பைசா? எவ்வளவு ரூபாய்? இதோட விலை என்ன? ஓகேங்களா? only 200 rupees. எவ்வளவு? 200 ரூபாய்ன்னு சொல்றோம். how good. how many book do you read in a month? எத்தனை புக்ஸ் நீ ஒரு மாசத்துக்கு படிப்ப? அட்லீஸ்ட் 3. how many books? how manyக்கு அப்புறம் plural noun தான் வரணும். ஓகேங்களா? அட்லீஸ்ட் 3. இன்ட்ரெஸ்டிங். how long does it take you to finish one book? ஒரு புக் முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? how long? ஓகேங்களா? around 1 week. great. by the way, how far is the library from your house? உன்னோட வீட்டுக்கும் லைப்ரரிக்கு எவ்வளவு தூரம்? இங்க இருந்து லைப்ரரிக்கு எவ்வளவு தூரம்னு கேக்குறான். just 2 kilometers. I go there by cycle. ஓகேங்களா? புரியுதுங்களா? சரி, இது எல்லாமே எதை வச்சுதான் வந்திருக்குது? which, how long, how much, how many இதை வச்சுதான் வந்திருக்குது. ஓகேங்களா? இதே மாதிரி ஒரு கான்வர்சேஷனை நீங்களும் உருவாக்குங்க. நெக்ஸ்ட் கான்வர்சேஷன் 2. which movie are we going to watch tonight? இன்னைக்கு எந்த மூவி நம்ம போய் பார்க்கலாம்? the new comedy movie, sound fun. how much are the tickets? how much? ticket rate என்னன்னு கேக்குறாங்க. each ticket is 150 rupees. okay. how many friends are coming with us? நம்மளோட எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் வராங்க? 4 friends are joining. 4 பேர் சேர்ந்து போறோம் அப்படின்னு. nice. how long is the movie? இந்த மூவி எத்தனை மணி நேரம்? எவ்வளவு நேரம்னு கேட்போம் இல்லையா? how long is the movie? about 2.5 hours. ஓகேங்களா? great. by the way, how far is the theater from our house? வீட்ல இருந்து தியேட்டருக்கு எவ்வளவு தூரம்? around 5 kilometers. we can go by auto. புரியுதுங்களா? சரி, இதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஸ்டினை இதை கேட்டிருக்கீங்க இல்லையா? இதை வச்சே நீங்க இன்னைக்கு எவ்வளவு, எத்தனை நாள், எத்தனை மணி நேரம், இதெல்லாம் இங்கிலீஷ்லயே கேட்டு பழகுனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு கான்வர்சேஷன் இம்ப்ரூவ் ஆகும், உங்களோட ஸ்போக்கன் இம்ப்ரூவ் ஆகும். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.